தூய சக்தி தீய சக்திங்கிற மாதிரி தீய சக்தி திமுகவுக்கு திருக்குறளே எழுதிட்டார். திருக்குறளே எழுதி முடிச்சு ஒப்பிச்சிட்டாரு. திருக்குறள்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. விஜய் ஒன்று கேட்டு சொல்லுங்க, ஒரு குறள் சொல்றேன், அதுக்கு அவருக்கு விளக்கம் தெரியுமா, அந்த குறள் படி நடக்கிறாரான்னு கேளுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். இதுக்கு விஜய்க்கு அர்த்தம் தெரியுமா, அந்த ஒழுக்கப்படி அவர் வாழ்றாரான்னு திருவள்ளுவர் இருந்தால் நிச்சயமா வருத்தப்பட்டிருப்பார். ஏன்டா நம்ம திருக்குறளை எழுதணும்னு. விஜய்க்கு சமூக நீதினு எழுதுவாராமோ இல்லை பேப்பர்ல எழுத தெரியுமா? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? இல்லை அவர் தலைக்கு பின்னாடி ஒரு 5 தலைவர் படம் ஓடுது பாத்தீங்களா? பெரியார், அண்ணா, காமராஜர், கடலூர்ல ஒரு சுதந்திர போராட்ட அம்மா ஒருத்தவங்க, அவங்களாம் ஓடுது. அஞ்சலி அம்மா, அவங்களாம் என்ன கொள்கைக்காக வாழ்ந்தாங்க என்னங்கிறது இவருக்கு தெரியுமா? திருப்பரங்குன்ற இஷ்யூல தான் தமிழகமே பத்தி எரிஞ்சது. வாயை திறந்தாரா? உனக்கு வேணும்னா வாயை திறப்ப. ஒரு மாசம் எங்கெங்க போயிருந்தார் விஜய் இவ்வளவு நாள்? ஏன்னா எழுதி வச்சீங்க, சட்டமன்ற தேர்தலில் விஜய் படுதோல்வி அடைவார். படுதோல்வி அடைந்தவுடன் ஒவ்வொரு தாவாக்காவோட ஒவ்வொரு விழாவும் விஜய் படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி நினைச்சுக்கிறாரு. அவர் படத்தையும் அரசியலும் போட்டு குழப்பிக்கிறார். நிழல் என்பது வேறு, நிஜம் என்பது வேறுங்கிறது தெரியல. என்னைக்குமே தமிழ்நாட்டில் போட்டு அதிமுக திமுக தான். அதுலயும் இப்ப என்னன்னா திமுக நம்பர் 1 ஆயிட்டு, இப்ப அதிமுக நம்பர் 2க்கு போராடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. விஜய்க்கெல்லாம் வேலையே இல்லை. நேரடியா பாரதிய ஜனதாவை ஜனநாயகம் படம் நிறுத்தினது யாரு? உனக்கு தெம்பு திராணி இருந்தா இப்ப சொல்றானா விஜய்க்கு, நாளைக்கு மோடியையும் அமித்ஷா என் படத்தை ஏன்டா நிறுத்தினீங்க? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் தாவேகாவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசியிருக்கிறார். பேசின அடுத்த கணமே திமுகவை தான் வழக்கம் போல் தூய சக்தி தீய சக்திங்கிற மாதிரி தீய சக்தி திமுகவுக்கு திருக்குறளே எழுதிட்டார். திருக்குறளே எழுதி முடிச்சு ஒப்பிச்சிட்டாரு. திமுக வீட்டுக்கு அனுப்புறது தான் முதன்மையான வேலை. மக்கள் தாவேகாவை தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஒரு விஜயை வர சொன்னீங்க, ஒரு விஜயா தேர்தல் அன்னைக்கு வெளியே வருவான் பாருங்கள் அப்படின்னு பட்டியலிட்டு திமுகவை விமர்சித்து தள்ளியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவோட நிகழ்வு? திருக்குறள்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. விஜய் ஒன்று கேட்டு சொல்லுங்க, ஒரு குறள் சொல்கிறேன், அதுக்கு அவருக்கு விளக்கம் தெரியுமா, அந்த குறள் படி நடக்கிறாரான்னு கேளுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். இதுக்கு விஜய்க்கு அர்த்தம் தெரியுமா, அந்த ஒழுக்கப்படி அவர் வாழ்கிறாரான்னு கேட்டு சொல்லுங்கள். விஜய்லாம் திருக்குறளை பேச சூழல் வந்தது திருவள்ளுவர் இருந்தால் நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பார். ஏன்டா நம்ம திருக்குறளை எழுதணும்னு. விஜய்க்கு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஊரில் இந்த மரத்தடியில் வெட்டி பசங்க உட்காந்துருப்பானோ, அவன் என்ன செய்வான், அந்த வெட்டி பைய ஊரில் போயிட்டு வர மக்கள் போயிட்டு வருவாங்க அந்த வழியாக. அப்போ அவங்களுடைய கவனத்தை எப்படா ஈர்க்குதுன்னு யோசிச்சுட்டு என்ன செய்வான், அந்த ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷன், அப்பழுக்கற்ற ஒரு பெரிய மனிதன், மக்கள் தொண்டன், மக்களோட அன்பை பெற்றவன் ஒருத்தன் இருப்பான். அவனை பற்றி தவறாக பேசுவான். ரோட்டில் போகிற மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நல்லாட்சி நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே அவருடைய திட்டங்களை பாராட்டுது. இன்றைக்கி அவருடைய திட்டங்களை கனடா போன்ற வளர்ந்த நாடுகள் கூட அந்த திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய சூழல் இன்றைக்கு ஒரு உலகளாவிய தலைவராக இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார். அவரை பற்றி பேசினாதான் தமிழக மக்கள்கிட்ட நமக்கு கவனம் பெறுவோங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் விஜய் பேசிகிட்டு இருக்காரே ஒழிய, திருக்குறள்னால் என்ன, எத்தனை குறள், எத்தனை அதிகாரம், எதுவுமே விஜய்க்கு தெரியாது. உலகத்தில் நடக்கிறது என்னன்னே விஜய்க்கு தெரியாது. அவர் ஒரு கனவு உலகில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு தீய சக்தி மட்டுமல்ல, அவர் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர். தமிழக மக்களுடைய நலன்களை பற்றி சிந்திக்காதவர். ஏதோ கடந்த 2 ஆண்டுகளாக கட்சி ஆரம்பித்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்தது போல் பேசி கொண்டு இருக்கிறார். 25 ஆண்டுகளாக நடிகராக இருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களையும் தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய பணத்தை சுரண்டியவர். பிளாக் டிக்கெட் விட்டு அதன் மூலம் சுரண்டிய நபர். ஒரு கொரோனா காலத்திலோ அல்லது ஒரு சுனாமி காலத்திலோ அல்லது ஒரு புயல் வரும்போதோ அல்லது வறட்சி காலத்திலோ தமிழக மக்களை பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இன்றைக்கு நான் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை பாண்டிச்சேரியும் பார்ப்பேன் இப்படி பேசுகிறாரு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் போனால் கேரளாவையும் பார்ப்போன்னு பேசுவார். முதல்ல அவர் பேசிட்டாரா? அதான் எல்லாரையும் பார்ப்பான் பாரு. முதல்ல அவரோட படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை. ஒரு தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் போட்டு முடங்கி போய் கிடக்கிறாரு. அதுக்கு ஒன்றிய அரசை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை. பயந்துக்கிட்டு நம்மளை சிறையில் வச்சுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருக்காரு. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பற்றியும் பேசவோ திமுகவை பற்றி பேசவோ விஜய்க்கு எந்த அருகதையும் கிடையாது.
விஜயெல்லாம் 2012 கொடநாட்டில் விஜயும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் போய் அவருடைய படம் ரிலீஸுக்காக அந்த அம்மா முன்னாடி கை கட்டி நின்னதை பார்த்துட்டு இந்த பம்மாத்து வேலையெல்லாம் மறந்துட்டார். விஜய்லாம் வந்து ஒரு தீய சக்தி, தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நபர். நீங்கள் வேணா பாருங்க, அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நபர்னு சொல்கிற அளவுக்கு விஜய் என்ன சக்தி சக்தி. அதாவது இன்னைக்கு அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? நான் நேரலையில் பார்த்தேன். ஏதோ அந்த வேல்முருகன் பாடகர் டான்ஸ் ஆடுறாரு, இவரும் டான்ஸ் ஆடுறாரு. ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பாருங்கள், என்னமா இருக்கார். அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, அது என்ன பாட்டு கொட்டகையா இல்லை கட்சி விழாவா, என்ன அது? முருகனை பற்றி பாடுறாரு, முருகனே விஜய் தாங்கிற மாதிரி பார்க்குறாரு. வேல்முருகனுக்கெல்லாம் வாய் அழுவிப்படும். முருகன் எம்பெருமான் முருகனையும் விஜயும் கம்பேர் பண்ணலாமா? முத்தமிழ் முருகனோட நிலைமை என்ன? அவர் கடவுள், அந்த கடவுளை போய் தைப்பூசமே இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு பேசுகிறாரு வேல்முருகன்லாம். காசு கொடுத்தா எதை வேணாலும் பேசுவானோ பாடகர்கள்லாம். தப்பான விஷயம். என்றைக்குமே மதத்தை அரசியலோடு கலக்கக்கூடாது. அந்த மாதிரி கலந்துட்டு வந்து கடவுளை வந்து மனிதனோடு ஒப்பிடவே கூடாது. முருகன்லாம் தமிழ் கடவுள். இன்றைக்கு நேற்றுக்கு தோன்ற அதை கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே தோன்ற மூத்த குடி தமிழ் குடி. அந்த தமிழ் குடியினுடைய மூத்த கடவுள் முருகர் கடவுள். அவருக்கு நேற்று தைப்பூசம், இன்றைக்கி தான் தைப்பூசம். தாவாக்கா தொடங்கினால தான் உனக்கு தைப்பூசமா? அந்த வேல்முருகனை கேட்குறேன். நீ முருகன் பேரை வச்சுருக்க, பாடகர் வேல்முருகன். நீ தண்ணி போட்டுட்டு போய் மாட்டி போலீஸில் மாட்டி அசிங்கப்பட்டதெல்லாம் மறந்துட்டு நீ என்னமோ டான்ஸ் ஆடுற. அது மாதிரி சுமதின்னு ஒரு அம்மா என்னமோ திருப்புகழை சொல்லிவிட்டு விஜயை பார்க்குது. விஜய் உடனே கையெடுத்து கும்பிட்றாரு. இவர் தான் அந்த அம்மா என்னமோ அருணகிரிநாதர் மாதிரியும் விஜய் என்னமோ முருகன் மாதிரியும். என்ன அரசியல் பண்ணுறீங்களா இல்லை ஆட்டம் போடுறீங்களா? அரசியலில் ஒரு ஒழுக்கம் வேண்டும். அரசியலில் மதத்தையோ ஜாதியையோ கலக்கக்கூடாது. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் நம்ம. ஆமாம், தாவேக்கவும் கண்டிக்கிறாங்களே சார். என்ன கண்டிக்கிறோம்? சமூக நீதி, ஜாதிக்கு. அதாவது நான் ஒன்று கேட்குறேன், விஜய்க்கு சமூக நீதினு எழுதுவாராமோ இல்லை பேப்பரில் எழுத தெரியுமா? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? இல்லை அவர் தலைக்கு பின்னாடி ஒரு 5 தலைவர் படம் ஓடுது பார்த்தீங்களா? பெரியார், அண்ணா, காமராஜர், அந்த அம்மா அவங்க கடலூரில் ஒரு சுதந்திர போராட்ட அம்மா ஒருத்தவங்க, அவங்களாம் ஓடுதில்ல, அஞ்சலி அம்மாலாம். அவங்களாம் என்ன கொள்கைக்காக வாழ்ந்தாங்க என்னங்கிறது இவருக்கு தெரியுமா? இல்லை திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தான் தமிழகமே பற்றி எறிஞ்சது. வாயை திறந்தாரா? உனக்கு வேணும்னா வாயை திறப்ப. ஒரு மாதம் எங்கெங்கே போயிருந்தார் விஜய்? இவ்வளோ நாள் எங்கே போனார் சொல்லுங்கள்? இன்னைக்கு தான் வந்திருக்காரு. சின்ன பிரச்சனைகளே குரல் கொடுத்து. ஐயோ, அப்போ திருப்பரங்குன்றம் சின்ன பிரச்சனையா? உச்ச நீதிமன்றம் வழக்கு போய் இன்னைக்கு இந்தியாவே இது விவாதிச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை சின்ன பிரச்சனையா? அவங்க அதெல்லாம் நமக்கு சார் பெருசா பெரிய. விஜய் பொறுத்தவரை இதெல்லாம் விஜய்க்கு அப்போ பெரிய பிரச்சனைனா என்ன? ஜனநாயக ரிலீஸும் பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை. அவருக்கு வர பிரச்சனையும் சின்ன பிரச்சனை தான் நினைக்கிறாரு சார். என்னதான் அது அதான் சொல்கிறேன்ல, தேர்ட் வேர்ல்டு வார் வந்தால் குரல் கொடுக்கும். இல்லை ஐயா, தேர்ட் வேர்ல்டு வார் வந்தாலும் குரல் கொடுக்க மாட்டார். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அது சின்ன பிரச்சனை பாரு. வேற என்னதான்? அதனால விஜய்லாம் அரசியலுக்கே லாய்க்கற்ற முடியும். ஆனால் சொல்கிறாரே சார், இப்போ ஒரு நான் என்ன கேட்குறேன், உங்களை வந்து அவ்வளோ தூரம் மயிலாடுதுறையிலேருந்து என் நேரத்தை செலவு பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துருக்கேன் பேட்டிக்கிங்கன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க. என்ன சார் பண்ணுறது? ஏங்க விஜயை பற்றி பேசாதீங்க. விஜயை தமிழ்நாட்டு மக்கள் மறந்து ரொம்ப நாள் ஆகுது. மறந்துட்டாங்களா? ஆமாங்க. ஒரு மாதம் எங்கே போனார்? லீவுக்கு போயிருப்பாரு. கோமாவில் இருந்தாரா? லீவுக்கு போயிருப்பாரு. செலக்டிவ் அம்னீஷியாவா? அரசியலில் ஏதுங்க லீவு? என்னைக்கு லீவு? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அரசியல்வாதிக்கும் லீவு கிடையாது. அதெல்லாம் நமக்கு சார், அவருக்கு இல்லையே சார். அவர் என்ன, அதாவது முன்னாடியாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பனையூரில் இருந்துக்கிட்டு ஏதாவது அறிக்கை விடுறது அது இதுன்னு. இப்போ ஒரு மாத காலமாக எங்கே போனான்னு தெரியல. ஏன்னா எழுதி வச்சிங்க, சட்டமன்ற தேர்தலில் விஜய் படுதோல்வி அடைவார். படுதோல்வி அடைந்தவுடன் லண்டனுக்கு போய் செட்டில் ஆகிடுவார். லண்டனுக்கு போகிறாரா? ஏன்? இங்கே முக்குக்கு முக்க உதப்பானோ? ஏன் சார்? பேசின பேச்சு அப்படி. இன்னும் வீரியமாக வரப்போகுது பேச்செல்லாம். இன்னும் வீரியமாக என்ன வீரியம் வரப்போகுது? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் விஜயின், அதாவது விஜயினுடைய ஒவ்வொரு விழாவும், ஒவ்வொரு தாவாக்காவோட ஒவ்வொரு விழாவும் விஜய் படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி நினச்சிக்கிறாரு. அவர் படத்தையும் அரசியலும் போட்டு குழப்பிக்கிறாரு. நிழல் என்பது வேறு, நிஜம் என்பது வேறுங்கிறது தெரியல. இன்னும் விஜய்க்கு தெரியல. இன்னும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போகல. ஜெயிலுக்கு போய் கழித்திங்கக்குள்ளே தான் தெரியும். நான்லாம் அமைச்சர் கல்வியில் 5 நாள் ஜெயிலில் இருந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுங்க சிறுநீர் கழிக்கவும் முடியாமல், கழிக்காமல் இருக்கவும் முடியாமல் ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கோம் கட்சிக்காக. அந்த மாதிரி தியாகங்கள்லாம் இன்னும் அவர் பண்ணால் ஒரு நாள் ஜெயில் வாசம் தாங்க மாட்டார் விஜய்லாம். அதனால் அவர் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் என்னை பேட்டி எடுப்பீர்கள், நானும் உங்களிடம் பேட்டி கொடுப்பேன்.
நிச்சயமாக விஜய் வெளிநாடு ஓடிவிட்டார், எங்கு இருக்கிறார்னு கேட்பீங்க, நான் லண்டனில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் வெளியில் வாங்க, வெளியில் வந்து மக்களை சந்திங்க, மக்களை வந்து பார்த்தா தான் பிரச்சனை புரியும் அப்படின்னு நீங்களாம் பேசுகிறீங்க. தேர்தல் அன்னைக்கு பாருங்கள், ஒரு வீட்டிலேருந்து விஜய் வெளியே வருவார் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருந்தார் பார்த்தீங்களா? ஒரு வீட்டிலேருந்து ஒரு விஜய் வரப்போகிறாங்க, உங்களை கேள்வி கேட்க போகிறாங்க, ஓட்டு பெட்டியில் ஓட்டுகளை போட போகிறாங்க, தாவேக்கா வந்து ஆட்சியை பிடிக்கும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. தாவேக்காவில் உள்ள எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? அவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தா வீட்டுக்கு ஒரு ஓட்டு, இல்லை 2.5 கோடி ஓட்டு. அதில் இந்த எஸ்ஐஆர் நடந்தது இல்லை, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், மதுரை பழங்காநத்தத்தில் போய் 4 பைலோ, இன்னும் 18 வயசே ஆகலை, எஸ்ஐஆரில் உள்ள ஃபார்மை எனக்கு கொடுன்னு இருக்கான். இல்லை இது ஏற்கனவே ஓட் லிஸ்ட்டில் உள்ளவனுக்குன்னு இருக்கான். இல்லை நீ தாவாக்கான்னு என் பேரை எடுத்துட்டா கொடுன்னு போய் அந்த பிஎல்ஓ பூத்தில் உள்ள ஆஃபீஸர்கிட்ட ஒம்பளக்கிறான். இது ஒரு ரகம் அந்த கட்சியில். இன்னொன்று, என் புருஷனை விட விஜயை தான் பிடிக்கும்னு சொல்கிறது இன்னொரு ரகம். 3வது ரகம், விஜய் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவார், இது ஒரு ரகம். இந்த மாதிரி கட்சி தொண்டர்கள்னு சொல்லக்கூடியவன் தான் பைத்தியமாக இருக்கான்னா, நிர்வாகியும் பைத்தியமாக இருக்கான். ராஜ்மோகன் ஒருத்தன் துணை பொதுச் செயலாளர்னு இன்றைக்கி காமெடியானான்னு தெரில. இன்றைக்கி அவன் விஜய் வரார், செங்கோட்டையில் கொடியேற்ற போகிறார், வெண்கோட்டை பட்ட போகிறார், அதை பண்ண ஏண்டா உங்களை நீங்களே பாராட்டிக்கிறது என்னடா? மக்கள்லடா அவங்கள சொல்லணும். அந்த மாவட்ட செயலாளர்கள் அதுக்கு மேலே இருக்கான். ராத்திரி 2 மணிக்கு பெண் நிர்வாகி வீட்டில் போய் அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர், 4 மாவட்ட செயலாளர் அங்கே டான்ஸு போடுறான் கூட்டத்தில். ஏன்னா நீங்கள் அத்திவரதை 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும் காஞ்சிபுரத்தில் பெருமாளை. அந்தமாரி 40 நாள் கழித்து அவன் தலைவரே மாவட்ட செயலாளர் 40 நாள், நாங்களாம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எங்கள் தலைவரை பார்க்குறோம். மக்களோட மக்களாக இருக்கார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். விஜய் 40 நாள் கழித்து தான் அவங்க மாவட்ட செயலாளருக்கே காட்சி கொடுக்குறான். அதனால் பார்த்த உடனே அவன் அறியாமலே விசில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார கூட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவுஜீவி ஐஆர்எஸ் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அருண்ராஜை நிருபர்கள் கேட்குறாங்க. நீங்கள்லாம் இந்த மீடியாவில் சில பைத்தியம் இருக்குல்ல, அது நீங்கள் உங்களை சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்த்துக்கிட்டாலும் சரி. அது அருண்ராஜா பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஏன்னா சார் எப்போ சார் விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பார்னு. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சந்தித்த மறுநாள் சந்திப்பாருங்கிறான். என்னடா பதில் இது? அவர் டெய்லி சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, டெய்லி பேசிட்டு இருக்காரு, நிருபரை சந்திக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, அதிகாரிகளை சந்திக்கிறாரு, நிர்வாகியை சந்திக்கிறாரு. நீ என்னைக்குடா பேட்டி கொடுப்பான்னு கேட்டா, அவன் தலைவன் என்னைக்குடா பேட்டி கொடுப்பான்னு கேட்டா, தமிழக முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்தித்த மறுநாள் பேட்டி கொடுப்பாருங்கிறான். என்னடா நீங்கள் கட்சி நடத்துறீங்க? பைத்தியக்கார கூடாரமாக இருக்கிறது. இதை தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் புத்திசாலிங்க. தமிழ்நாடு மக்களுக்கு கூடுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, ஓட்டை சரியான இடத்துல செலுத்துவாங்க. 26 சட்டமன்ற தேர்தல் முடிவு பிறகு விவாதிப்போம். அப்போ சொல்லுங்கள், விஜய் இஸ் ஈக்குவல் டு 0, 0. அதான் சார் ஆளுங்கட்சி ஆசைப்படுறாங்க. நீங்க வேற காமெடி பண்ண, எதிர்கட்சியா கூட கிடையாது, காமெடி பண்ணாதீங்க. என்னைக்குமே தமிழ்நாட்டில் போட்டி திமுக தான். அதுலயும் இப்ப என்னன்னா திமுக நம்பர் 1 ஆயிட்டு, இப்ப அதிமுக நம்பர் 2க்கு போராடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. விஜய்க்கெல்லாம் வேலையே இல்லை. என்றைக்கும் கூட்டம் கூடி இருந்தா ஒன்று சொல்றேன், நாளைக்கு இந்த தெருவில் ஒரு பிரபல முன்னணி நடிகை ஒரு கடை திறக்கிறாங்கன்னு சொல்லுங்க, கூட்டம் எப்படி வருது? உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வர முடியாது, உங்கள் ஸ்டுடியோவுக்கு நீங்கள் வர முடியாது. அந்த கூட்டமெல்லாம் வாக்காக மாறாது. வாக்களிப்பவர்கள் கூட்டம் போட மாட்டார்கள், கூட்டம் கூடுபவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இதுதான். சிரஞ்சீவிக்கு ஆந்திராவில் கூடாத கூட்டமா? ஜெயிக்க வேண்டியதானே? சிரஞ்சீவியை விட ஒரு சூப்பர் ஸ்டாரா? இல்லை. அப்புறம் என்ன? இந்த அரசியல் களம் தமிழ்நாடு வித்தியாசமானதுங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 26 வயது நிரம்பிய சந்திரசேகர் என்ற வழக்கறிஞர், திமுக வழக்கறிஞரிடம் 1989 திருவையாறு தொகுதியில் 4 முனை போட்டியில் தோற்று போனார். சிவாஜியோட கோட்டை தஞ்சாவூர், சூரக்கோட்டை தான் அவர் பிறந்த ஊர், அவர் சொந்த ஊர். அந்த தஞ்சாவூர்லேயே மண்ணை கவுனார் சிவாஜி. கமலஹாசன் கோயம்புத்தூரில் வெற்றி பெற முடியவில்லை, பாக்கியராஜ் வெற்றி பெற முடியவில்லை, நவரச நாயகன் கார்த்திக், இன்றைக்கி என்ன விஜய்க்கு ஃபேன்ஸு, லேடி லவ்வர்ஸு எத்தனை பேர் அந்த காலத்தில். நவரசன் கார்த்திக்னா காதல் இளமை ததும்பும் நடிகர், பெண்களை கண்களால் வசியப்படுத்தக்கூடிய நடிகர். டெபாசிட் வாங்க முடியல. அதனால் விஜய்க்கு கூடுற கூட்டமோ இந்த விசில் அடிக்கிறத வச்சு எந்த கணக்கும் பண்ணாதீங்க.
இதுவும் ஒரு நடிகர் பின்னாடி போகிற விசிலடிக்கிற கூட்டமாகத்தான் தேர்தல் கணக்கில் முடியுங்கிறீங்க. நிச்சயமாக சார். பார்ப்போம் சார். அவங்க தொடக்க விழாவில் பேசியிருக்கிறாங்க. இன்னொரு புறம் அந்த டபுள் என்ஜின்னு சொல்லிட்டு எந்த என்ஜின் இருந்தாலும் நாங்கள் தான் டாப் என்ஜின் லைட்டாக விமர்சிச்சுக்கிறாரு சார் பாஜகவை, அதிமுகவை. அப்புறம் நீங்கள் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏங்க நேரடியாக பாரதிய ஜனதாவை ஜனநாயகம் படம் நிறுத்தினது யார்? ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? பாஜக தலைமையில் தான். கரெக்டாக யாரோடைய அதிகாரத்துக்கு கீழே வருது? எல்முருகன் கீழே வருது. நிறுத்துறாங்க. அதில் உள்ள உறுப்பினர்லாம் யார்? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தோம். அவங்க தான் நிறுத்துறாங்க. உனக்கு தெம்பு திராணி இருந்தா இப்போ சொல்கிறானா விஜய்க்கு, நாளைக்கு மோடியையும் அமித்ஷாவையும் என் படத்தை ஏன்டா நிறுத்தினீங்க, என் படத்தை ஏன் நிறுத்தினீங்க, என் படம் வெளிவந்தால் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் வாங்காதுன்னு பயமானு ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நம்மளும் அதை தான் சார் எதிர்பார்க்குறோம். என்னைக்காவது வாயை திறந்து அந்த பாயிண்ட் வந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு விஜய் வந்து நேரடியாக தாக்கி கேள்வி கேட்பாரான்னு பார்ப்போம். அப்படி ஒரு நாள் வந்தால் நம்ம அன்றைய தினம் சந்திப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு இல்லை, அந்த மாதிரி நாளே வராது, நம்ம சந்திக்க மாட்டோம். அதனால தயவு செஞ்சு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க. விஜய் என்னைக்கும் பாரதிய ஜனதாவை கண்டிக்க போகிறது இல்லை. அன்றைய தினம் சந்திப்போன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம 2 பேருக்கு பேட்டியே இருக்காது. பார்த்துங்க. இல்லை அப்படி ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. நேர்காணலில் சந்திப்போன்னா நேர்காணலே நமக்குள்ளே நடக்காது. இல்லை நீங்கள் சொல்கிறது கேட்டு அப்படி ஒரு வரலாற்று நடக்கவே நடக்காத நிகழ்வாகி போச்சுன்னு சொல்லுவாங்க. இனிமேல் பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.